கன்னிராசியினர் செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன அப்படின்றத சொல்லுங்க சார். கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடியது அப்படிங்கிறது அவங்களுடைய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் புதிதாக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இது நிச்சயம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை அவங்க லைஃப்பில் தரும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா சார்? நிச்சயம் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இவர்களுமே புதனுக்குரிய நல்ல சிறப்பான பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். அடுத்தபடியா துலாம் ராசியினருக்கு இந்த வருடத்திற்கான சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எந்த மாதிரியான பலன்களை எண்கணித ரீதியா ஏற்படுத்தும் சார்? துலாம் அப்படிங்கிறதே பாத்தீங்கன்னா சனி கிரகத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு வேண்டக்கூடிய ஒரு இடம், ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய ஒரு வீடு தான் அது. அதுலயும் இந்த ஆண்டு அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாவே இருக்க போகுது. காரணம் என்னன்னா குரு அந்த வீட்டையே பாக்குறாரு. விருச்சிக ராசியினருக்கு இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எண்கணித ரீதியில் எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் சார்? விருச்சிகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ஒரு 50-50. ஒரு பக்கம் சனி நல்லது பண்ற இடத்துக்கு வருவாரு, இன்னொரு பக்கம் குரு 8 அஷ்டம குருவாக வருவாரு. ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க நிறைய அவங்கள விரும்பினாலும் விரும்பலனாலும் நிறைய செலவினங்கள் வரும். இதுக்கான பரிகாரங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா? இவங்களை பொறுத்த அளவுக்கு இவர்கள் முருகனுக்கான கஷேத்திரம் தான் இவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடம். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வருவது இவங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை உண்டாகும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட பிரபல எண்கணித ஜோதிடர் சதீஷ் ராவ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கன்னிராசியினர் செய்யக்கூடியவை என்ன, செய்யக்கூடாதவை என்ன அப்படின்றத சொல்லிருங்க சார். கன்னிராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடியது அப்படிங்கிறது அவங்களுடைய உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா தங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் புதிதாக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாமல் அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கணும். இது நிச்சயம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை அவங்க லைஃப்பில் தரும். செய்யக்கூடாதவைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கண்டக சனி அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கிய குறைபாடுகளையோ அல்லது ஏதேனும் ஒரு கண்டத்தையோ உண்டு பண்ணுது அப்படிங்கும்போது அவர்கள் ரொம்ப நிதானமாக செயல்படணும். அதே மாதிரி ஆரோக்கிய கேடுகள் எதுவும் ஏற்படாத வண்ணம் தங்களை தற்காத்து கொள்ளணும். வெளியிடங்களுக்கு போகும்போது வண்டி வாகனங்களில் நிச்சயம் வேகத்தை கட்டுப்படுத்தணும். வெளியிடங்களில் பேசும்போதும் அதிகப்படியாக வார்த்தை பிரயோகங்களோ வாக்குவாதங்களோ தவிர்க்கணும். இதை செய்தாலே அவங்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து தப்பிச்சிருவாங்க. குரு ஒரு பக்கம் நல்லது பண்ணவே போகிறாரு, பட் அது அவர்களுடைய செய்தொழில் மூலமாகவோ உத்தியோகத்தின் மூலமாகவோ பண்ண போகிறதுனால அதற்குரிய நல்ல வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்திக்கணும். செய்யக்கூடாதவை என்ன சார்? முக்கியமான விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா கையாளணும். யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட. ஏன்னா கண்டம்ங்கிறது தனக்கு தானே நேர்வதுங்கிறது ஒண்ணு, அடுத்தவர்களால் நேரக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தவர்களால் நேரக்கூடியதுங்கும் போது இவர்கள் இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடக்கூடாது. மற்றவங்களால இவங்களுக்கு துன்பங்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்துரும். மற்றவங்க கட்ட வேண்டிய ஒரு பணத்திற்கு இவங்க ஜவாப்தாரி ஆயிடுவாங்க. அதனால அதெல்லாம் கவனத்தில் கொண்டு தவிர்க்கணும். இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஏதாவது பரிகாரங்கள் இருக்குங்களா சார்? நிச்சயம் ஆலய வழிபாடு அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். இவர்களுமே புதனுக்குரிய நல்ல சிறப்பான பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று வரலாம். திருப்பதி ஸ்தலத்திற்கோ அல்லது அதற்கு இணையான ஸ்ரீரங்கம் போன்ற ஸ்தலத்திற்கோ சென்று வரும் பொழுது இந்த பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றப்படுவார். அடுத்தபடியா துலாம் ராசியினருக்கு இந்த வருடத்திற்கான சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் எந்த மாதிரியான பலன்களை எண்கணித ரீதியா ஏற்படுத்தும் சார்? துலாம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா சனி கிரகத்திற்கு ரொம்ப ரொம்ப ஒரு வேண்டக்கூடிய ஒரு இடம், ரொம்ப நல்லது பண்ணக்கூடிய ஒரு வீடு தான் அது. அதுலேயும் இந்த ஆண்டு அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாகவே இருக்க போகுது. காரணம் என்னன்னா குரு அந்த வீட்டையே பார்க்குறாரு. குரு 9ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டில் அமர்ந்து அவருடைய பார்வையுமே விழப்போகுது, 7ஆம் பார்வையாக விழப்போகுது. ஸோ இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துக்குள்ளார அவங்க நுழையிறாங்க.
மார்ச் மாதம் ஒரு பக்கம் சனியினால் அவங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்க போகுது. இன்னொரு பக்கம் 9ஆம் வீட்டில் அமர்ந்த குரு வந்து பார்வை பலத்தினால் நல்லது செய்ய போகிறாங்க. இப்போ நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே வந்து நம்மளுடைய வேகத்தை அதிகப்படுத்தணும். இப்போ நமக்கான ஒரு பொற்காலமான காலம் துவங்குதுன்னு வச்சுக்குவோம். அந்த நேரத்தில் போயிட்டு நம்ம வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நான் வந்து பழசையே கட்டிட்டு அழுவேங்கிற மாதிரி முன்னாடி சில நெகட்டிவ் விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் அவங்க எந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க லைஃப்பில் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கவே போகிறாங்கங்கிறத உறுதியாக சொல்லலாம். அதே மாதிரி இவங்க வந்து செய்யவே கூடாத ஒரு விஷயம் இந்த ஆண்டில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகப்படியான செலவினங்களை அவங்க தவிர்க்கணும். ஏன்னா பாக்ய குரு அப்படிங்கிறவர் வந்து குருவோடைய பார்வைங்கிறது வந்து நிறைய பொன்பொருளை கொடுக்கக்கூடியது, வருமானத்தை தரக்கூடியது, அபிவிருத்தியை உண்டு பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத தான் அவங்க யோசிக்கணும். இந்த சமயத்தில் ஒரு நல்ல ஒரு சொத்தை உருவாக்குவது, தங்கத்தை சேர்ப்பது, இது போன்ற விஷயங்களை செய்யணும். அதை விட்டுட்டு ஆடம்பர செலவுகளாக நமக்கு தான் கை நிறைய காசு வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் வாங்குவது, தண்ட செலவுகள் செய்வதை அவங்க கண்டிப்பாக தவிர்க்கவே வேண்டும். அதே போல் ஓவர் கான்ஃபிடன்ஸில் அடுத்தவர்களை எடுத்தெறிஞ்சும் பேசக்கூடாது. செய்ய வேண்டிய விஷயம் என்ன சார்? செய்ய வேண்டிய விஷயங்கள் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய வந்து அவங்க வந்து ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய ஃப்யூச்சரை வந்து செக்யூர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே அவங்க செய்யணும். அவங்க லைஃப்பில் வந்து எந்த அளவுக்கு வந்து பணபலத்தை பெருக்கி கொள்ளணுமோ அது இந்த ஆண்டு அவங்க செய்யணும். ரொம்ப எக்ஸாக்டாக நல்லாயிருக்கும். இந்த ஆண்டு எந்த அளவுக்கு அவங்க ஸ்டேட்டஸை உயர்த்திக்கணுமோ உயர்த்தி கொள்ளலாம். அது அடுத்தடுத்த வருடங்களில் அவங்க லைஃப்பை வந்து ஒரு செட்டில் ஆகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த இடத்தை நோக்கி அவங்களை அழைச்சிட்டு போகும். பரிகாரங்கள் ஏதாவது இருக்குங்களா சார் இந்த மாதிரி விஷயங்களை தற்காத்து கொள்றதுக்கான பரிகாரங்கள்? இவங்களை பொறுத்த அளவுக்கு இவங்க வந்து தியானத்தை நிறைய கடைபிடிக்கணும். இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது, அதிகப்படியான பேச்சுக்களை தவிர்க்கணும். ஸோ இவங்க வந்து ஆலய வழிபாடு அப்படிங்கிறத தாராளமாக செய்யலாம். கால பைரவர் இருக்கக்கூடிய சன்னதிகளுக்கு நிறைய போயிட்டு அவங்க வந்து வழிபட்டுட்டு வரலாம். சக்தி வாய்ந்த பழமை வாய்ந்த முருகன் ஆலயங்களுக்கும் சென்று வருவது ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். விருச்சிக ராசியினருக்கு இந்த சனி பெயர்ச்சியும் குரு பெயர்ச்சியும் எண்கணித ரீதியில் எந்த மாதிரியான பலன்களை ஏற்படுத்தும் சார்? விருச்சிகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த சனி பெயர்ச்சியும் சரி குரு பெயர்ச்சியும் சரி ஒரு 50-50. ஒரு பக்கம் வந்து சனி நல்லது பண்ணுற இடத்துக்கு வருவார், இன்னொரு பக்கம் குரு வந்து 8 அஷ்டம குருவாக்க வருவார். ஸோ இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து நிறைய வந்து அவங்கள விரும்பினாலும் விரும்பலனாலும் நிறைய செலவினங்கள் வரும். இது நாள் வரைக்கும் ஒரு ஃபேமிலியில் ஒரு பட்ஜெட் போட்டு அவங்க லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா எங்கேருந்து தான் இந்த அலையாக செலவுகள் தேடி வருமோ இவங்களை அறியாமல் நிறையா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளெல்லாம் உருவாக்குவார். ஏன்னா வந்து பணம் தரக்கூடிய கிரகம் யாருன்னா குரு தான். அவர் தான் தனஸ்தானாதிபதி, பொன்னவன்னு சொல்லக்கூடிய குரு பகவான். அவர் 8 வரும் பொழுது நிறைய செலவினங்களை வந்து தந்தே தீர்வார். ஆனால் சனி வந்து ஒரு பக்கம் வந்து இவருக்கு வந்து சில வாய்ப்புகளையும் உருவாக்காமல் இருக்க மாட்டார், நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்குவார். இவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருக்கணும்னா, ஏற்கனவே ஒரு சேவிங்ஸ் வச்சிருக்காங்கன்னு வைங்க, இந்த டயத்துல ஒரு நண்பர் வந்து தூண்டி விடுவாரு, நீ இன்னும் போனே மாத்தலையா, நீ இன்னும் காரை மாத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு போயிடும். இவரை இழுத்து விட்டுட்டு அவரு ஜாலியா ஒரு வீடு வாங்கிட்டு சொத்து வாங்கிட்டு போயிடுவாரு. அவரு தண்ணியை செக்யூர்டா வச்சிருப்பாரு. இவர் வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாயிடுவார். ஸோ கடன் அதிகப்படியாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த ஆண்டு இவர்களுக்கு உருவாக்கும். அந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு மனதை வந்து ஒரு நிலையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ்டா ஒரு ஆலோசனை செய்து ஒரு விஷயத்தையும் அவங்க செய்யணும். ஒரு வெல்விஷர்கிட்டையோ ஃப்ரெண்டுகிட்டையோ, ரொம்ப வெல்விஷர்னு ஏன் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, இந்த செலவை இழுத்து விடுறதும் ஒரு நண்பராக தான் இருப்பார், ஆனால் நல்லது புத்தி சொல்லக்கூடியவர்களும் ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பார். நல்ல ஆலோசனைகளை நல்ல ஆலோசனை தரக்கூடிய மனிதர்களோட இவங்க வந்து கரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டு செய்யும்போது இந்த ஆண்டு அவங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். என்ன விஷயம் குறிப்பாக செய்யணும், என்ன செய்யக்கூடாது சார்? ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். சின்ன சின்ன ஒரு ஜுரமாக இருக்கலாம், காய்ச்சலாக இருமலாக இருக்கலாம், கொஞ்சம் விட்டாச்சுன்னா அதிகப்படியான செலவுகளை கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா புதிதாக நோய்கள் வரக்கூடிய ஆண்டாகவும் இது இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம்.
ஸோ இந்த வருஷத்தில் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். அவர்களாலையும் இவர்களுக்கு செலவுகள் என்ன செய்யக்கூடாது சார்? நிறைய வெளியிடங்களுக்கு போகும்போது தற்காத்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்போ ஒரு பனி அதிகம் பெய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு, குளிர் பிரதேசத்துக்கு போகிறாங்கன்னா, இப்போ இவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுனால நிறைய செலவுகள் வரும்னு சொல்கிறோம்னா, இப்போ அது மாதிரி இடத்துக்கு போகும்போது தங்களை ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு போகணும். அதற்குரிய உபகரணங்களோட ஒரு ஸ்வெட்டரோ போட்டுட்டு போகிறது கூட ஒரு சின்ன ஒரு ஆலோசனை தான். ஆனால் பெரிய அளவுக்கு அவங்களுடைய லைஃப்பை அது சேஃப்கார்டு பண்ணும். கொஞ்சம் அசட்டையாக இருக்க வைக்கும். உண்மையை சொல்லணும்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேஷுவலாக கேர்லெஸ்ஸாக இருக்க வைக்கும். அதனாலேயே அடிபடுவாங்க, அதனாலேயே அவங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் நான் அறிவுறுத்து. இதுக்கான பரிகாரங்கள் ஏதாச்சும் இருக்குங்களா? இவங்களை பொறுத்த அளவுக்கு இவர்கள் முருகனுக்கான கஷேத்திரம் தான் இவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய இடம். விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வருவது இவங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை உண்டாகும்.